வணக்கம் நண்பா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தகவல் ஆன்லைனில் கேன் ஐடி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி வாங்குறது அப்படின்னு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நம்ம கேன் ஐடி எதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணோன்னா, நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் அப்ளை பண்ணுறது கேன் ஐடி கம்பல்சரி. இந்த கேன் ஐடி எப்படி ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸில் இ-சேவை டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் மொதல் ஒரு ஆப்ஷனான டிஎன்இஜே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் தான் நம்ம தமிழ்நாடு அரசோட இ-சேவை சார்ந்தமான எல்லா டாக்குமெண்ட்ஸும் இங்கே அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களை அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும். இங்கே பயனாளர் நுழைவுன்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் எப்படி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கு டேக்கில் மேலே தரேன், அதில் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கங்க. இப்போ இங்கே யூசர் நேம் என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணுங்கள். இங்கே கொடுத்துருக்க கேப்சாவை கரெக்டாக இங்கே என்ட்ரி பண்ணிக்கங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு லோட் ஆகும். இங்கே டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் 4 ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே கொடுத்துருக்க எந்த டாக்குமெண்ட்ஸ், எந்த சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ணாலும் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணோம். நீங்கள் இங்கே கொடுத்துருக்கல ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகும். இப்படி தான் இருக்கும். இதில் கீழே ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ரிஜிஸ்டர் கேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இங்கே உங்கள் ஆதார் கார்டு அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கும். இங்கே டாக்குமெண்ட்ஸ் 2 டைப் இருக்கும். இதில் நீங்கள் 4 டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இது மேண்டேட்டரி இல்லை, அதனால் விட்டுடலாம். இங்கே உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்தது இதை சூஸ் பண்ணணும். இங்கே ப்ளீஸ் செலக்ட் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் திருமதி, செல்வன், செல்வி இதில் எதுவும் சூஸ் பண்ணிக்கங்க, உங்களுக்கு ஏதோ அதை. அடுத்து இங்கே உங்களோட நேம் என்ட்ரி பண்ணுங்கள். நான் என் நேம் என்ட்ரி பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கே விண்ணப்ப உங்களோட நேமை தமிழ் என்ட்ரி பண்ணணும். நீங்கள் இங்கிலீஷில் என்ட்ரி பண்ணி என்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே தமிழில் அப்டேட் ஆகிரும். மிஸ்டேக்ஸ் இருந்தால் தமிழ் கீபோர்டு யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களோட ஜெண்டர் கேட்டிருக்காங்க, சூஸ் பண்ணிங்க. உங்களோட ஜெண்டர் ஏதாவது சூஸ் பண்ணிக்கங்க. இங்கே உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், திருமண நிலை, நான் அன்மேரிட் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து எங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணணும். இங்கே சூஸ் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே உங்களோட இயர் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே லெஃப்ட் ரைட் சூஸ் பண்ணி உங்களோட இயர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இங்கே உங்களோட மந்த்து சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் வரும். இங்கே வந்து உங்களோட டேட்டை சூஸ் பண்ணுங்கள், அப்டேட் ஆகிரும். இங்கே உங்களோட ஃபாதர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இங்கே உங்களோட ஃபாதர் நேம் என்ட்ரி பண்ணுங்கள். இங்கே அவரோட பேரை இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டு என்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழ் அப்டேட் ஆகிரும். மிஸ்டேக்ஸ் இருந்தால் தமிழ் கீபோர்ட் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களோட அம்மா பேரை என்ட்ரி பண்ணுங்கள். இங்கே அவங்க பேரை இங்கிலீஷில் என்ட்ரி பண்ணி என்டர் ஆப்ஷன் கொடுங்க, தமிழில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிரும். இங்கே உங்களோட ரிலீஜன் ஏதோ சூஸ் பண்ணிக்கோங்க, நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கே உங்களோட கம்யூனிட்டி ஏதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களோட ஒர்க் ஏதோ அதை சூஸ் பண்ணணும். எது இல்லைனா நாட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட அட்ரஸ் இங்கே என்ட்ரி பண்ணணும். இங்கே உங்களோட டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே உங்களோட தாலுக்காவை சூஸ் பண்ணணும், அதாவது வட்டம், உங்கள் வட்டம் ஏதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே உங்களோட வில்லேஜ் ஆர் டவுன் ரெண்டோ ஏதோ அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கே உங்களோட நிர்வாக அலகு இருந்தால் சூஸ் பண்ணலாம், இது மேண்டேட்டரி தான், அதனால் இல்லை விட்டுறலாம். அடுத்து இங்கே உங்களோட தெரு நேமை என்ட்ரி பண்ணுங்கள். இங்கே உங்களோட தெரு நேமை இங்கிலீஷில் என்ட்ரி பண்ணி என்டர் ஆப்ஷன் கொடுங்க, தமிழ் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிரும். இங்கே உங்களோட கதவு நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இங்கே உங்களோட பின்கோட், அதாவது அஞ்சல்னு சொல்லுவாங்க, 6 டிஜிட் நம்பர் இருக்கும், அதை என்ட்ரி பண்ணிங்க. இங்கே மேலே கொடுக்குற அட்ரஸும் உங்களோட நீங்கள் இப்போ இருக்க அட்ரஸும் ஒன்றுனா இதை டிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க. அடுத்து இங்கே உங்களோட டெலிஃபோன் நம்பர் இருந்தால் என்ட்ரி பண்ணலாம். இங்கே உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ட்ரி பண்ண மொபைல் நம்பர் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பராக இருக்கணும், ஏன்னா இதுக்கு தான் இந்த இ-சேவை சம்பந்தமான எல்லா ஓடிபி வரும், அதனால் கரெக்டாக என்ட்ரி பண்ணிங்க.
மெயில் ஐடி தான் என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே ஜென்ரேட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் என்ட்ரி பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதை இங்கே கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் ஓடிபின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இங்கே ஓடிபி சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு வரும். இங்கே ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் வரும். உங்கள் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னு உங்கள் கேன் நம்பர் இங்கே கொடுத்துருப்பாங்க, இதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே கீழே ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மறுபடியும் மெயின் பேஜுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் அங்கே ரிஜிஸ்டர் பண்ண, அதாவது நோட் பண்ண கேன் நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். இங்கே ஆதார் நம்பர் கொடுத்தும் சர்ச் பண்ணிக்கலாம். நான் இங்கே கேன் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இங்கே என்னோடய கேன் நம்பர், என் நேம், எங்கள் அப்பா நேம், அடுத்து இங்கே டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க, அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் கேன் நம்பர் இ-சேவை இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து இ-சேவையில் அப்ளை பண்ணி வாங்கக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட்டும் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இப்போ தான் வாட்டி வரீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.